திருக்கண்டேன் எனனூரும் செப்பினவரான பேயாழ்வார் அருளி இருக்கக்கூடிய 3ஆம் திருவந்தாதியிலிருந்து 30, 31, 32 மற்றும் 33வது பாசுரங்களை இன்றைய தினம் நாமும் கேட்க இருக்கிறோம். திருவல்லிக்கேணியிலே எழுந்தருளியிருப்பவராய் கோமடம் வம்சத்தை சார்ந்தவரான மாதவாச்சாரிய சுவாமி இந்நான்கு பாசுரங்களை எடுத்துரைக்க நாம் கேட்க இருக்கிறோம். பல பெரியோர்களிடத்திலே கேட்டவர், வயோவிருத்தராகவும் அடியனுடைய ஆத்மபந்துவாகவும் தேகபந்துவாகவும் எழுந்தருளி இருப்பவர். அந்த சுவாமியினுடைய திருவாக்கிலிருந்து 4 பாசுரங்களை நாமும் கேட்போம். வாரீர். हे गोपालक हे कृपा जलनिधे हे सिंधु कन्यापते हे कंसांदक हे गजेंद्र करुणापारीण हे माधवा हे रामानुजा हे जगत्त्रय गुरो हे पुंडरीकाक्षमा हे गोपी जननाथा पालय परम जानामि न त्वां विना गोधूलिधूसरितकोमलकेशवेषं गोपालबालकशतैः अनुगम्यमानं सायं स्वयं प्रतिगृहं पशुबन्धनार्थं गच्छन्तमच्युतशिशुं प्रणतोऽस्मि नित्यम् எம்பெருமானார் தரிசனமென்னே இதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைக்கார். அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அறிகைக்கா. அடியேன் தாசானுதாசன். இன்றைய செவ்வாய்க்கிழமை மங்களகரமான திருவாதிரை நன்னாளிலே உடையவருடைய ஒரு பரமானுக்கிரகத்தாலே சபையோர் கேட்டுக்கொண்டபடி பேயாழ்வாருடைய ஆச்சரியமான 3ஆம் திருவந்தாதியிலே அடியனுக்கு உபன்யாசார்த்தபரமாக, அதுக்கு பொருளாக, அதுக்கு விசேஷணமாக 30, 31, 32, 33 4 பாசுரங்களுக்கு ஒரு உபன்யாசம் சாதித்தருள வேணும் என்று சபையோர் கேட்டுக்கொண்டதனுடைய ஒரு வைபவத்தை முன்னிட்டு கொண்டு இந்த வித்வத் சதஸிலே அடியனுக்கும் இப்படி சொல்லும்படியான பாக்கியம் பெற்றதே, வாய்க்கப்பெற்றதே என்று சந்தோஷப்பட்டு அந்த 4 பாசுரங்களுக்கு உண்டான விசேஷணத்தை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். ஆச்சரியமான பாசுரங்கள். ஆழ்வார் அவதாரம் பண்ணினது நம்முடைய மாடமாமயிலை திருவல்லிக்கேணின்னு சொல்லும்படியாக மயிலையும் திருவல்லிக்கேணியும் சேர்ந்து ஒரே க்ஷேத்திரமாக இருந்ததினாலே பிருந்தாரண்ய க்ஷேத்திரம் அடியோங்களுடைய பூர்வீகமான ஸ்தானம். அதனால் பேயாழ்வாருக்கு இட்ட தனியன் எல்லோரும் அது சாதிச்சிருக்கிறார்கள். இருந்தாலும் அது அவருக்காக ஏற்பட்டது. சீராரும் மாடத் திருக்கோவலூர் அதனுள் காரார் கருமயிலை காணப்புக்கு ஓரா திருக்கண்டேன் உரைத்த சீரான் கழலே உரைகண்டாய் நெஞ்சே உகந்து என்று அவருடைய தனியனுக்கு ஒரு விசேஷனம். ஏற்கனவே சுவாமிகள்லாம் அதை சாதிச்சாச்சு, அதனுடைய வியாக்கியானங்கள் கொடுத்தாச்சு. எம்பெருமானுடைய விசேஷத்தை பார்க்கும் பொழுது அவதாராக அசங்கேயாக என்று பலவிதமான அவதாரங்கள் எம்பெருமான் எடுத்திருக்கிறான். அதில் அர்ச்சாவதாரம் ரொம்பவும் முக்கியமானது. ஆழ்வார்களுடைய பிரமேயமே அர்ச்சாவதாரம்தான். அதை கொண்டுதான் அவர்கள் வாழ்ச்சியை பெற்றிருக்கிறார்கள். அந்த அர்ச்சாவதார திருமேனியோடு சல்லாபம் பண்ணியிருக்கிறார்கள். திருமிஷை ஆழ்வாரை எடுத்துட்டோமானால் திருக்குழந்தையிலே சாட்சாத்தாக எழுந்தருளிருக்கிற சந்தர்ப்பத்திலே நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கஞால மேனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பறந்த காவிரி கரை குழந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு என்றெல்லாம் அவர் கேட்டபடி ஆழ்வீர் சௌக்கியமா என்று பேசினதும் அதுக்கு மங்களாசாசனம் பண்ணுறார். வாழி கேசனே என்று பூர்த்தி பண்ணுறார் அந்த பாசுரத்தை. அதுபோல் எம்பெருமானோடு சேர்ந்து ஒரு சல்லாபம். அதே திருமிஷை ஆழ்வார் தான் திருவக்கா திவ்யதேசத்தில் எம்பெருமானே அழைத்து கொண்டு போய் கணிகண்ணன் என்கிற சிஷ்யனுக்காக
மீண்டும் அவன் வந்து சேர்ந்தான் என்பதற்காக எம்பெருமான மறுபடியும் சயனித்துக் கொள்ளும்படியாக சொல்லும்படியான பாக்கியத்தை பெற்றவர்கள் அப்படின்னு திருமணிசை ஆழ்வாருக்கெல்லாம் ஒரு பெருமை உண்டு இல்லையா? ஆழ்வார்களுக்கே அந்த பெருமை உண்டாச்சு. எம்பெருமானை பார்த்து இப்படிலாம் தேவரீர் சயனிச்சிருக்கலாமா? கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி உன் திருவுடம் பசைய என்றெல்லாம் கேட்கும்படியாக ஆழ்வார்களோடு எம்பெருமானும் சல்லாபம் பண்ணி எதற்காக இப்படி திவ்யதேசந்தோறும் இருக்கிறான்னு கேட்டால், ஒரு திருடன் புகுந்த ஊரை வளைத்து பிடிப்பாரைப் போலே எம்பெருமான் அந்தந்த இடங்களிலே நின்ன திருக்கோலமாகவும் வீற்றிருந்த திருக்கோலமாகவும் சயன திருக்கோலமாகவும் எம்பெருமான் எழுந்தருளியிருந்து அவரவர்களுடைய விசேஷத்துக்கு தகுந்தபடி ஆழ்வார்களுடைய ஹிருதயத்திலையும் புகுந்திருந்து அதையெல்லாம் ஆழ்வார் இப்போ நம்ம இன்றைக்கி அனுபவிக்க வேண்டிய பாசுரங்களில் அதெல்லாம் தெரிவிக்கிறார். அவருடைய ஹிருதயாவகாசத்திலே தகராகாசத்திலே எழுந்தருளியிருந்து தாமரை மேலே வீற்றிருந்து இந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போக மாட்டேன், பேரே உரைகின்ற பிரான் இன்று வந்து பேரேனென்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்றெல்லாம் சொல்லும்படியாக ஆழ்வார்களுடைய ஹிருதய கமலத்திலையும் எழுந்தருளிருக்கிறான் எம்பெருமான். அந்த விஷயங்களையெல்லாம் அனுபவித்த பேயாழ்வார் திருக்கோவலூரிலே 3 ஆழ்வார்களும் முதல் 3 ஆழ்வார்கள் செஞ்சொற்கவிகாள் உயிர்காத்தாட் செய்மினோ என்று நம்மாழ்வார் சாதித்த பிரகாரம் அந்த 3 முதல் ஆழ்வார்கள் ஒன்று சேர்ந்து எம்பெருமானை அனுபவித்தார்கள் இடகழியிலே. அந்த எம்பெருமானை பாடுகிறார். ஒவ்வொரு ஆழ்வாரும் விளக்கேற்ற பேயாழ்வார் தான் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று சொல்லும்படியாக ஆரம்பமே திருக்கண்டேன் என்று மங்களகரமாக ஆரம்பித்தார். அப்படி அந்த ஆழ்வார் சாதித்த பாசுரம் 3ஆம் திருவந்தாதியிலே அடியனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 30, 31, 32, 33 பாசுரங்களுடைய விசேஷணத்தை இப்பொழுது பார்ப்போம். அதில் 30வது பாசுரமே ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். அதாவது பேயாழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். எம்பெருமானுக்கு இதெல்லாம் ராஜதானிகள் அப்படின்னு தெரிவிக்கிறார். அது என்ன சுவாமி ராஜதானின்னா தலைநகர், இதெல்லாம் தலைநகர் அப்படின்னு அவரே தெரிவிக்கிறார். பாசுரத்தை முதல்ல பார்த்துட்டு அதனுடைய அர்த்தத்தையும் பார்ப்போம். சேர்ந்த திருமால் கடல் குடந்தை வேங்கடம் நேர்ந்தவன் சிந்தை நிறவிசும்பும் வாய்ந்தமறை பாடகம் அனந்தன் வந்துழாய் கண்ணி இறைபாடி ஆய இவை இறைபாடி. அந்த இறைபாடி அப்படிங்கிறது தான் ராஜதானி அப்படின்னு அர்த்தம். பெருமாள் எங்கெல்லாம் சேர்ந்துருக்கிறான், சேர்ந்த திருமால்னு முதல்ல வாக்கியத்தை சொல்கிறாரே தவிர எந்தெந்த கடல் குடந்தை வேங்கடம் திருப்பார்கடலில் எழுந்தருளிருந்து அங்கே வெளியிட்ட சாஸ்திரங்கள்லாம் என்ன ரொம்ப ஆச்சரியமாக ஏற்கனவே சுவாமி நம்மாழ்வார் ஆரம்பத்திலேயே திருவிருத்தத்திலேயே தெரிவிக்கிறார். இதெல்லாம் மேகங்களை பார்த்து மேகங்களோ வம்மின் நீர்ப்பூ நிலப்பூ மரத்திலொன் பூ நீர்ப்பூ அப்படின்னு சொன்னால் திருப்பார்கடல்லேருந்து வெளியிட்ட சாஸ்திரங்கள். நிலப்பூ எம்பெருமான் விபவாவதாரமாக கண்ணனாகவோ ராமனாகவோ வந்து எழுந்தருளிருந்து அப்பொழுது வெளியிட்ட சாஸ்திரங்கள் என்ன, மரத்தில் ஒன்பூன்னு சாட்சாத் வைகுண்டத்திலேருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன என்று விதவிதமான சாஸ்திரங்கள். பாஞ்சராத்திரம் வெளியிட்டதே திருப்பார்கடல் தானே. அப்பேற்பட்ட கடல் குடந்தை வேங்கடம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கடல் திருப்பார்கடல், திருக்குடந்தை திருவேங்கடம். திருவேங்கட மாமலையில் பற்றி சொல்ல வேணுமா? துவயத்தினுடைய விஷயமே அங்கே தான் உள்ளது என்று நம்மாழ்வார் ஏற்கனவே சாதிச்சுட்டார். அந்த விஷயங்கள்லாம் அது ஏற்கனவே என்று சொல்லி நம்முடைய விஷயத்துக்கு ஏற்கனவே என்று தெரிவித்து பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முந்தினவர் தானே பேயாழ்வார், திருமிசை ஆழ்வாருக்கும் முந்தினவராச்சே. அதனால் இங்கே திருப்பார்கடல்லேருந்து எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், தேவர்களுடைய ஆர்த்தநாதமும் கேட்க வேணும் அப்படிங்கிறதுக்காக யாருமே சாட்சாத் வைகுண்டத்துக்கு போக முடியாது அப்படிங்கிற ஒரு விசேஷணத்தை கொண்டு எம்பெருமானே திருப்பார்கடல் எழுந்தருள் இருக்கிறானே அந்த இடத்துக்கு எல்லாரும் வர வேணுங்கிறதுனால இங்கே ஆரம்பமே இந்த பாட்டில் ஆரம்பத்திலேயே முதல்ல கடல் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அங்கே எழுந்தருள் இருந்து ஒரு கால் மனுஷர்கள் ஜீவாத்மாக்கள்லாம் கூட போகும்படியான ஒரு பாக்கியத்தை பெறுவார்களேயானால் அந்த திருப்பார்கடலில் எம்பெருமான் அங்கேயும் உள்ள ஆர்த்தநாதம் கேட்டு தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறது போல நமக்கும் பரம அனுகிரகம் பண்ணுவனே அப்படிங்கிறதுனாலே கடல் அப்படின்னு முதலெடுத்ததுமே ஆரம்பிக்கிறார். அங்கேருந்து வெளியிட்ட சாஸ்திரம் தான் பாஞ்சராத்திரம். வேதத்துக்கு 5 ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பெயர். சாட்சாத் வைகுண்டத்தில் வேதம்னு பெயர், திருப்பார்கடலில் அதுக்கு பாஞ்சராத்திரம் என்று பெயர். அதுவே விபவாவதாரத்தில் இதிகாச புராணங்கள் என்று பெயராக பெறும்.
நம்முடைய ஹிருதயாவகாசத்தில் எழுந்தருள் இருக்கும் பொழுது, ஹிருதயாமத்தில் இருக்கும் பொழுது, அந்த சந்தர்ப்பத்திலே அதுக்கெல்லாம் ஸ்மிருதிகள் என்று பெயர். அர்ச்சாவதாரமாக எழுந்தருள் இருக்கும் பொழுது நம்முடைய அருளிச்செயல் 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்லும்படியான இந்த விசேஷனம் அதுதான் வேதம். ஆக அதனால தான் திராவிட வேத சாகரம்னு சொல்லிட்டாரே நாதமுனிகள். அதில் கையில் 4000 கிடைச்சதோ இல்லையோ, கிடைச்ச அடுத்த க்ஷணமே நமாம்யகம் திராவிட வேத சாகரம் அப்படின்னுட்டார். அதனாலே அந்த திருப்பார்க்கடல்லேருந்து பாஞ்சராத்திரங்கிற ஒரு வேதத்தை வெளியிட்ட எம்பெருமான் அதுலேருந்து எவ்வளவோ அனுகிரகத்தை கொள்கிறான். அதுக்கு அவதார கந்தம்னு பெயர் திருப்பார்க்கடலுக்கு. அங்கேருந்து தான் அவதாரம் பண்ணுறான். அந்த இடத்துல தான் போய் மறுபடியும் தன்னுடைய சோதிக்கு எழுந்துள்ளதுங்கிறது திருப்பார்க்கடல் தான். எப்படி நம்முடைய பிரம்மோற்சவங்களிலே கண்ணாடி அறை அப்படிங்கிறது அவதார கந்தமாக இருக்குமோ, அங்கிருந்து தான் எம்பெருமான் பிரம்மோற்சவ காலங்களில் வெளியில் வீதி புறப்பாடு உற்சவம் கண்டருளி மறுபடியும் தன்னுடைய விஷயத்துக்கு போகிறது அப்படின்பது மூலஸ்தானத்துக்கு இல்லை, மறுபடியும் கண்ணாடி அறை தான். மறுபடியும் அடுத்த நாள்லேருந்து கண்ணாடி அறையிலேருந்து வெளியில் வருவர், மறுபடியும் கண்ணாடி அறைக்கே சென்று சேருவர் என்று கண்ணாடி அறை பிரம்மோற்சவ காலங்களில் எம்பெருமானுக்கு உற்சவ காலத்திலே அவதார கந்தம்னு சொல்லுவா போலே சாட்சாத் திருப்பார்க்கடல் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு அவதார கந்தம் அப்படின்னு தெரிய வருது. அதனால முதல்ல ஆரம்பமே இந்த இடத்துல திருப்பார்க்கடலை சொல்லும்போது கடல் அப்படிங்கிறார். எப்பேற்பட்ட அனுகிரகம்லாம் பகவான் பண்ணுறான். தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளுவது அப்படிங்கிறது அந்த இடத்துக்குத்தானே. அதனாலே கடல் குடந்தை வேங்க தன்னுடைய சிஷ்யனாக இருக்கக்கூடிய திருமிஷாழ்வார் உகந்த திவிதேசம் குடந்தை. திருக்குடந்தையில் ஆறா வமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலேன்னு உடல் உருகிறதாமே ஆழ்வார்களுக்கெல்லாம். மனசு உருகிறதே சிரமமாக இருக்கக்கூடிய காலத்தில் அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே என்று சொல்ல முடியாது, உடல் உருகிறதுன்றார். தொண்டடிப்புடியாழ்வாரும் இதே திருவரங்க எம்பெருமானை பற்றி பாட வரும்பொழுது உடலென குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரேன்னு சொல்லும்படியாக இவர்களுக்கெல்லாம் அந்த ஆழ்வார்களுக்கு திவ்யதேசத்தில் எம்பெருமானை கண்டதுமே அப்படி ஒரு உடல் ஒரு மனசு உருகிறதே சிரமமான இந்த கலியுகத்தில் அவர்களுக்கு உடலே உருகிறதுன்னா அப்போ எப்பேற்பட்டவர்களாக இருக்கணும். அப்படி உடல் போகிறதே கீழே விழுந்துட போகிறோமே எம்பெருமான நன்ன கண்ணார காண வேண்டும்ங்கிறதுனால்தான் குலசேகர ஆழ்வாரும் மாயோனை மனத்தூணே பத்தினிருந்து என் வாயார வெண்ணுகளோ வாழ்த்தினாள்னு சொல்லும்படியாக மனத்தூணை பத்திண்டு நிற்கிறார். அதுக்கு காரணம் நமக்கெல்லாம் அப்படி இருக்கா? தடிப்பயலாட்டம் போகிறோம், தடிப்பயலாகட்டமாக வெளியில் வரோமே. ஆழ்வார்களுக்கெல்லாம் அப்படியா? என்ன ஒரு ஆச்சரியமாக கண்ணீர் பெருக்கி கொண்டு அதுவும் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானிடத்தில் அப்படி ஒரு ஆழ்ந்த பக்தியை பண்ணினார்களே. அதனால் கடல் குடந்தை வேங்கடம் சாட்சாத் வேங்கடம் ஆமலையிலே ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவியிலாம் அடிமை செய்ய வேணும் நாம் என்று துவயத்தினுடைய 2வது வாக்கியத்தினுடைய விஷயத்தை திருவேங்கடத்துக்கு அங்கே சாதித்து மறுபடியும் முதல் வாக்கியத்தையே மறுபடியும் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று அதே திருவேங்கட மலைக்கு கொடுக்கும்படியாக வேங்கடம் திருவேங்கட மலையில் எப்பேற்பட்ட தேவர்கள்லாம் ராத்திரியில் கைங்கரியம் பண்ணுவார்கள்னு 9ஆம் பத்திலையும் சுவாமி நம்மாழ்வார் தெரிவிச்சிருக்கிறார். அதன்படி இந்த இடத்துல இப்போ பார்க்கும்பொழுது கடல் குடந்தை வேங்கடம் இதெல்லாம் ஒவ்வொரு திவ்யதேசமாக சொல்கிறார். அதுக்கு அர்த்தமடியாக நேர்ந்தவன் சிந்தை பெரியாழ்வாரும் இப்படி தெரிவிக்கிறார். எம்பெருமான் நேர தன்னுடைய ஹிருதயாவகாசத்தில் உட்கார்ந்துட்டான். பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடி வந்தன் மனக்கடலில் வாழவல்ல மாய மணாள நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்னன்னு உனக்கிடமாயிருக்க என்ன உனக்குறித்தாக்கினையே என்று சொல்லும்படியாக அவனுடைய இடம் அவன் ஸ்தானம் அவன் எழுந்தொழிருக்கிறான். அப்படிங்கிறதுனால அந்த ஆச்சரியமான ஆழ்வார்கள் எல்லாருக்குமே பார்ப்போமே. ஆனால் எம்பெருமான் ஹிருதயாவகாசத்தில் உட்கார்ந்து கொண்டு மார்வம் என்பதோல் கோவில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி என்று அவர்களுக்கெல்லாம் அந்த மார்வமே அந்த ஹிருதயாவகாசமே கோவிலாக அமைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் இவர்கள்லாம் சேர்ந்து இளங்கோயில் கைவிடேல் என்று சொல்லும்படியாக திவ்யதேசத்துக்கு எம்பெருமான் எழுந்தருளும் ஹிருதயாவகாசத்திலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்னும் எத்தனை பக்தர்கள் எவ்வளவு அனுபவிக்க வேணுமோ உம்மை என்றெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இப்படி ஆழ்வார்களுடைய ஒரு அனுபவம் ஆனுபாவியம் பக்தி ரூபேன ஆழ்வார்களுக்கெல்லாம் பக்தினால்தான் பக்தி பிராபல்யத்தாலே பிரபன்னர்கள் ஆழ்வார்கள்
என்று சொல்லும்படியாக இவர்களுக்கெல்லாம் பக்தி மேலோங்கி இருக்கு. மயர்வு அற மதி நலம் அருளினன்னு சொன்னதுனால மதினா ஞானம், நலம்னா அப்பேற்பட்ட பக்தி, ஞானம் கனிந்த அந்த நலம், அந்த பக்தியோடு சேர்ந்த ஆழ்வார்கள் அனுபவிக்கக்கூடிய விசேஷனம் அப்படிங்கிறதால் நேர்ந்தவன் சிந்தை அப்படின்னார். எம்பெருமான் அப்படி அவருக்கு ஹிருதயாவகாசத்தில் யார் பேழ்வாருடைய ஹிருதயத்தில் அப்படி எழுந்துள்ளிருக்கிறாங்கிறார். நேர்ந்தவன் சிந்தை அப்பேற்பட்ட நேர்பட்டு இருக்கக்கூடிய எனக்கு ஹிருதயாவகாசத்தில் எழுந்துள்ளிருக்கிறான். அதோடு இருந்தால் பரவாயில்ல. நிறை விசும்பும், நிறைனா அங்கே பேர்பட்ட மகான்கள் அப்படியே பரமபதம் பரம்பின புற்கள் அப்படிங்கிறது புல்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்று புல்பான்றத மாற்றின்ட்டார் பெரியவாச்சான் பிள்ளை. பரம்பின புல் அப்படின்னு பரம்பின புற்கள்னு. அதுபோல் பரம்பின திவிதேசம் பரம்பின அது என்ன பேர்பட்ட அதுதான் முதல்ல ஆரம்பமே. பரமபதத்தை தான் வேதங்கள்லாம் கூட ரொம்ப சொல்லும் பொழுது அது அயோத்தியான்னு சொல்கிறது. தேவானாம் பூரயோத்தியா என்று சொல்லும்படியாக தேவானாம் பூரயோத்தியா அதுதான் யுத்தம் கர்த்தும் ந சக்கியதே என்று சொல்லும்படியாக யாரும் கைப்பற்ற முடியாது. எப்படி சாட்சாத் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அயோத்தியில் தசரத சக்கரவர்த்தி ஆண்டு இருக்கும் பொழுது ராவணாதிகள் கூட அங்கே வர முடியாதோ அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தை ஸ்தாபனம் பண்ணினானோ வைவஸ்வத மனு, அதுபோல அந்த சாட்சாத் வைகுண்டத்துக்கும் அயோத்தியா என்று பெயர். நிறை விசும்பு சரி நிறைந்தன பரம்பின அப்பேறுபட்ட வைகுண்ட ஸ்தானம். அதில் அப்படி நிறைந்து இருக்கக்கூடியதுன்றது நித்தியர்களும் முக்தர்களுமாக ஒரு கோவையாக இருந்து கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு அங்கே சாமகானம் பண்ணுவார்கள். ஏதத் சாமகாயன் ஆஸ்தே சொல்லும்படியாக ஆச்சரியமான ஒரு திவிதேசம் வைகுண்டம். எல்லாரும் போயிட முடியுமா? அதெல்லாம் வாய்க்கணுமே. அது எம்பெருமான் அப்பேற்பட்ட பரமபக்தி வாய்க்கும் பொழுது எம்பெருமான் தானே தேர்ந்தெடுத்து கொண்டு ஞான கைதா காலக்கழிவு செய்யன்னு சொல்லும்படியாக கையை நீட்டி கொண்டு நம்மை அழைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஸ்தானமாச்சு. அச்சிராதி மார்க்கத்தில் போக வேண்டிய ஒரு ஸ்தானமாச்சு. அங்கே நிறைவிசும்புல எம்பெருமான் அது உண்மையான ராஜதானி எம்பெருமானுக்கு அதுதானே. அதில் வைகுண்டமாகவே எழுந்துள்ளிருக்கிறான். ஸ்வதாமணி பிரம்மணி ரம்சத்தே நமகான்னு ஸ்ரீமத் பாகவதமும் வர்ணிக்கிறது. ஸ்வதாமணி அவன் தபமாகவே இருக்கிறான். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது அதாவது அவன் அந்த இடத்துல எழுந்துள்ளிருக்கிறாங்கிறது போக ஸ்வதாமணின்னு சொன்னதுனாலே அவன் வைகுண்டமாகவே ஆகியிருக்கிறான் அப்படின்னு. அப்போ பிரபஞ்சாதி விஷயங்களில் எப்படி விபு ஆக இருக்கிறானோ அதே போல் வைகுண்டத்திலையும் பகவான் விபுவாகவும் இருக்கிறான், அணுவாகவும் காட்டக்கூடியவன். மேலும் அனந்தசயனுடைய மேலே எழுந்தொழிருக்கும் பொழுது அப்பேற்பட்ட ஸ்ரீதேவி என்ன, பூதேவி என்ன, நீலாதேவி என்ன, உடனவர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்றிவர் மூவர் என்று சொல்லும்படியாக 3 பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு தேசம் வைகுண்டம். வைகுண்டத்திலே எம்பெருமான் அந்த விஷ்ணு லோகம்னு சொல்லக்கூடிய அந்த லோகத்திலே எம்பெருமான் பிராட்டி விஷயமாக துவயத்தை சாதிச்சிருக்கிறான் ஆச்சாரியனாக இருந்து கொண்டு. அதனாலே அது நிறைவிசும்பு அப்படிங்கிறது நிறைந்த ஒரு விசும்பு தான், எல்லாத்தாலையும் நிறையப்பட்டது. பரம்பினதுன்னா அப்பேர் ஒரு சின்ன ஸ்தானம் இல்லை, ஏதோ ஒரு கோவில் சேவிச்சுட்டு வந்தோங்கிறாப்புல இல்லை. அனந்த கோட்டி வெள்ளம் நித்தியர்களும் அனந்த கோட்டி வெள்ளம் முக்தாத்மாக்களும் எழுந்தருளிருந்து ஏத சாமகாயன் நாஸ்தன்னு சாமகானம் பண்ணி கொண்டு இங்கும் அங்கும் உலாவும்படியாக யாரும் அவ்வளோ அனந்த கோடி இருக்கிறார்கள்னா அப்போது ஒருத்தருக்கு இடித்து கொள்வார்களோன்னா அப்படி கூட இல்லை. அவ்வளவு ஸ்தானம், பெரிய ஸ்தானம் அது. அந்த இடத்துல எம்பெருமான் எழுந்தருளிருந்து பரமானுகிரகம் செய்கிறான். அங்கே போகும் பொழுது கூட ஒரு முக்தாத்மாவாகத்தான் நாம் போக வேண்டியிருக்கு. அதனால தான் நமக்கெல்லாம் துவள் இந்த சம்சாரங்கிற ஒரு துவள் இருந்து தோஷம் இருந்து அதுக்கப்புறம் இது நீங்கினா முக்தாத்மாவாக போகிறது, முக்தி கிடைச்சி போகிறது முக்தாத்மா என்று சொல்லும்படியாக. அப்போ துவளில்மா மணிமாடம்னு சொல்லும் பொழுது முக்தாத்மாக்களை துவளில்மா மணிமாடம் என்று சொல்லி நித்தியர்களுக்கு சம்சார சம்பந்தமே இல்லாததுனாலே அவர்களை தூமணிமாடம் என்று திருமணிஷாழ்வார் சாதிக்கும்படியாக. அப்போ தூமணி மாடத்தை துவளில் மாமணி மாடத்தார் நித்தியாத்மாக்கள் என்ன, முக்தாத்மாக்கள் என்ன. அந்த நித்தியாத்மாக்களில் மூவர் வந்தார் இந்த பூமியில். ஒருவர் அனந்தன் ஆதிசேஷன், அடுத்தபடியாக சாட்சாத் ராமானுஜராக அவதாரம் பண்ணினது அவரே தான் மணவாள மாமனிகளாக அவதாரம் பண்ணினது. அதுக்கு முன்னாடி அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்ச ததப்பரஹா பலபத்ரஸ்திருத்தீயஸ்து கலவு கஷ்டித் பவிஷ்யதி கலவு ராமானுஜஸ்மிருதா என்றெல்லாம் சொல்லும்படியாக அவரே தான் அவதாரம் பண்ணினது. நீலாதேவியை ஆண்டாள் நீலாதுங்க ஸ்தனகிரிதடி சுப்தம் என்று சொல்லும்படியாக நீலாதேவியே நமக்கு கோதா பிராட்டியாக ஆண்டாளாக அவதாரம் பண்ணினது. ஆக இந்த இவ்விருவரும் சாட்சாத் வைகுண்டத்திலேருந்து நித்தியர்கள் திரளிலேந்து வந்தவர்கள்.
அது எம்பெருமானாலே நியமிக்கப்பட்டு வந்தவர்கள். பக்தினா என்னங்கிறத உலகத்துக்கு காட்டுவதற்காக வேண்டி இவர்கள்லாம் வந்தது. அதுலேயும் எம்பெருமானார் ஆச்சரியமான உபதேசங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்கிறார். உபதேசம் என்று சொன்னாலே சரணாகதி விஷயத்தை நிறைய சொல்ல வேணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் இந்த நிறைவிசும்பு அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஸ்தானம். அது சாக்ஷாத் வைகுண்டம். நிறைவிசும் வாய்ந்த மறை. அடேயப்பா, மறையாகவே ஆயிட்டான் எம்பெருமான். மறையானான் என்று சொல்லும்படியாக. எவ்வளோ மறைனா வேதம் நம்ம கண்ணுக்கு தெரியாத எவ்வளவோ அர்த்தங்களை சாதிக்கக்கூடியது. நமக்கு புரியவே புரியாது அப்படிங்கிறப்பல வேதம் இருக்குது. ஆனால் ஆழ்வார்களுடைய விஷயங்கள் நன்னா புரியறது. எம்பெருமானாருக்கே சாட்சாத்து ஸ்ரீபாஷ்யாதி விஷயங்களையோ அல்லது வேத விஷயங்களையோ எடுத்து பார்த்து உண்மையான தெளிவு ஏற்படணுமேயானால் அவர் என்ன பண்ணுவார்? பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவர் என்று சொல்லும்படியாக அவர் எடுத்துக்கொண்டதே இந்த பேறுபட்ட திருவாய்மொழி தான், அருளிச் செயல்தான். அதனால் அவர் பார்த்ததே அந்த மறை, எம்பெருமான் மறையாக இருக்கிறான் அப்படின்னு. அதோடு மட்டுமில்லை, நமக்கு எம்பெருமான் எவ்வளவோ அனுகிரகம் பண்ணியிருக்கிறான். எவ்வளவோ விஷயம், நீதி நூல்கள் என்ன, சாஸ்திரங்கள் என்ன, தர்ம விஷயங்கள் என்ன, ஸ்மிருதிகள் என்ன, பாஞ்சராத்திராதி விஷயங்கள் என்ன என்று அள்ளி கொடுத்துட்டான் எம்பெருமான். இத்தையும் கொடுத்து கலைகளும் நீதி நூல்கள் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அதில் காருணிகனான சர்வேஸ்வரன் என்ன பண்ணிடுறான்? அறிவிலா மனுஷர் உணர்வென்னும் சுடர் விளக்கேற்று பிறங்கிருள் நீங்கி மேலிருந்த நந்தா வேத விளக்கை கண்டு நல்லதும் தீயதும் விவேகிக்கைக்கு மறையாய் விரிந்த துளக்கமில் விளக்கில் கொளுத்தின பிரதீபமான கலைகளை நீர்மையினால் அருளிச் செய்தான், நீர்மையினால் அருளினான் என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமான் எவ்வளவோ விஷயங்கள் அள்ளி கொடுத்துட்டான் நமக்கு. ஆச்சாரிய ஹிருதயத்தில் முதல் சூர்ணையே இது தான். அட்டபயகரத்துக்கு அதை பாடும்போது திருமங்கை வண்ணனும் இதை ரொம்ப அழகாக தெரிவிக்கார். இதை அதனால் அட்டபுயகரத்தே நன்னாரே, யாருன்னு கேட்டால் அவன் தான் கலைகளும் நீதி நூலும் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்தவன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அப்பேற்பட்ட மறையாகவே ஆனானே பேர். வாய்ந்த மறை பாடகம், திருப்பாடகத்தில் எழுந்துள்ளிருக்கிறான்னு சொல்கிறார். திருப்பாடகம் அனந்தன் மேலே எழுந்துள்ளிருக்கிறதுனாலே அந்த அனந்தன் அப்படிங்கிறதும் கூட தன்னுடையவே ஒரு ஸ்தானமாக கொண்டிருக்கிறார். அது ஒரு பெரிய படுக்கை இல்லையோ, அவரவர்களுக்கு அவரவர் படுக்கை இருந்தால் தானே சிரேஷ்டம். அதனால தானே அந்த சென்றால் குலையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்றால் மரவழியாம் நீழ்கடலுள் என்று அந்த அனந்தனே அவதாரம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, அவரவர்கள் படுக்கையில் சயனித்து கொண்டிருந்தால் தான் தூக்கமே வரும் போல் இருக்குது. அதனால தான் சாட்சாத் இலக்குமணனாக, அதாவது இளங்கோன்னு சொல்லும்படியாக இளைய பெருமாளாக அவதாரம் பண்ணி அவரே தான் பலபத்திரனாக வந்தார். காரணம், எம்பெருமான் அவதாரம் பண்ணும் பொழுதெல்லாம் அவருக்கு படுக்கை அங்கே இருந்தால் ஆகாது என்று கைங்கரியத்துக்காக அக்ரஜோ பவிதா தேவகா அரேஹே பிரிய சித்தீர்ஷயா என்று சொல்லும்படியாக அக்ரஜராக வந்துவிட்டார் கிருஷ்ணாவதாரத்தில். முன்னாடி வந்ததுனாலே அவருக்கு ராமன் என்ன இருந்தாலும் மூத்தவனுக்கு தான் திருநாமமாக இருப்பதனாலே ராமன்ற பெயர் அவனுக்கு கொடுத்துட்டு, அப்போ நீ யாருடான்னு கண்ணபிரானு கேட்டால் அந்த ராமானுஜன், அந்த ராமனுக்கு அனுஜன்னு தன்னை சொல்லிட்டார் கண்ணபிரான். அப்பேற்பட்டவராச்சு. அதனால் அவர் ஸ்தானம் இப்போ அப்பேரோட வாய்ந்த மறைன்னு சொன்னார். அப்புறம் திருப்பாடகத்தில் எழுந்தெழுக்கக்கூடிய விஷயத்தை சாதித்தார். இது அதன் பிறகு அனந்தனுடைய திருமேல சயனம் பண்ணுறதுனாலே திவதேசங்களையும் சயன திருக்கோலத்தில் பார்த்தோம்னா, திருவரங்கத்திலேயே பார்த்தோம் கூட சயனத்தின் மேலே அந்த அனந்தன் மேலே தான், ஆதிசேஷன் மேலே தான் சயனம் திருக்கோலமே இருக்கிறார் எம்பெருமான். அதனாலே அந்த விசேஷங்கள்லாம் பார்க்கும்பொழுது அனந்தனாகவே இருக்கிறார். அனந்தனுக்கு ஒரு அனந்தன் என்று சொல்லும்படியாக அந்த ஆதிசேஷன் மேலே சயனம் பண்ணுறதுனாலே அந்த ஆதிசேஷனுடைய படுக்கையும் அவனுடைய ஸ்தானம் அப்படின்னு சொல்லி அனந்தன் வந்துழாய் கண்ணி அபேறுபட அழகிய திருத்துழாய் மாலையை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவன் என்ன பண்ணினான்னு கேட்டார். இப்போ சொல்லி வந்தோமே, இத்தனையும் எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணப்பட்ட திருமால் சேர்ந்த ஸ்தானம் எது? இறைபாடி அப்படின்னு விட்டாருங்க. இவையெல்லாம் இறைபாடி. எம்பெருமானுக்கு இதெல்லாம் ராஜதானிகள். சாக்ஷாத் வைகுண்டம் ஒரு ராஜதானி. இவர் ஆரம்பத்திலே சொன்ன போல திருப்பார்க்கடல் அங்கேருந்து கீழே வந்துவிட்டார். ஆர்த்தநாதன் கேட்கணுங்கிறதுக்காகவே வந்துவிட்டார். எல்லாரையும் சம்ரக்ஷணம் பண்ணுவதற்காக கீழே இறங்கினார். அது ஒரு ராஜதானியாக போயிடுது. திருவேங்கட மாமலை என்ன, திருக்குடந்தை என்ன, ஒவ்வொன்றும் எம்பெருமானுக்கு தனித்தனியாக ஒரு ராஜதானியாக கொண்டிருக்கிறார்னு சொல்கிறார் அவர்.
அப்போ இறைவாடி அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஒரு தமிழ் பாருங்க, நம்ம தலைநகரம்னு தமிழில் சாதாரணமாக சொல்லிட்டு போகிறோம். அந்த நகரம் அப்படிங்கிற சப்தம் கூட ஒரு கால் சம்ஸ்கிருத வார்த்தையாக இருந்தால், வடமொழி சொல்லாக இருந்தால் கூட இறைபாடி என்ன ஆழ்வார் அப்படி அள்ளி கொடுக்குற. ஏன்னா இவர் தமிழ் தலைவன் இல்லையா? இப்போ நாம் சாதிக்கக்கூடிய விஷயமே பேழார் பாடின ஆச்சரியமான ஒரு பாசுரங்களாச்சே. அவர் தமிழ் தலைவன், பொன்னடி போற்றும்படியாக இருக்கக்கூடியவர். அவர் சாதிச்சது இறைபாடி ஆய இவை அப்படின்னாரு. அதுக்கு அடுத்தபடி அடுத்த பாசுரத்தை தெரிவிக்கிறார். இவையவன் கோயில் இரணியனதாகம் அவை செய்து அறிவுருவமானான் செவி தெரியா நாகத்தான் நால்வேதத்துள்ளான் நரவேத்தான் பாகத்தான் பால் கடலுளான். இவையவன் கோயில் ஏற்கனவே சொன்னார் இல்லையா? என்னென்ன சொன்னார்? கடல், குடந்தை, வேங்கடம். அதுக்கு அடுத்தபடியாக நேர்ந்த என் சிந்தைன்னு சொல்லும்படியாக தன்னுடையவே ஹிருதயாவகாசம். அதுக்கப்புறம் நிறைந்த விசும்பு, வாய்ந்திருக்கக்கூடிய மறை, பாடகம், அனந்தன், இதெல்லாம் இதெல்லாம் என்னுடைய ராஜதானின்னு சொன்னார். அதை சொல்கிறார் இங்கே. இவையவன் கோயில், இதெல்லாம் அவனுடைய கோயில் சுவாமி. அவர் என்ன பண்ணினார்னு கேட்டால் அவர் விஷயத்தை சொல்கிறார். இரணியனதாகம் அவை செய்து அறிவுருவமானான். அவை செய்து, அதாவது அவனை இது கூட இதுவாக பிளந்தெடுத்தது. அவனை சொல்லும் பொழுது புள்ளின்வாய் கீண்டானே பொல்லா அரக்கனே கிள்ளி களைந்தானே கீர்த்திமா பாடி போயின்னு. அங்கே ராவணனை சொல்லலாம், சாட்சாத் இரண்யகசிபுன்னு சொல்லலாம். தன்னுடைய நகத்தையே ஆயுதமாக கொண்டு கிழிச்சு எடுத்தாரே. அதனால் அது ராமாவதாரத்தின்னு சொல்கிறார் அந்த விஷயத்தை. எனக்கு நகங்களே போரும் அப்படின்னு வேற தெரிவிக்கிறாரே. அதனால் அவருக்கு தனியாக ஆயுதங்கிறது ஒன்று வேண்டவே வேண்டாம். அவன் ஆயுதம் கூடாதுன்னு கேட்டிருந்தாலும் இரண்யகசிபு அவனுடைய விஷயங்களையெல்லாம் தெரிந்து கொண்ட பெருமாள் என்னென்ன வரம் கேட்டாலும் அதுக்கு தகுந்தாப்பில் தன்னுடைய ஆயுதங்களே நகம் வளரும் வளராது. ஏன்னா வளரக்கூடிய ஆயுதமும் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு கேட்டுட்டவன் இரண்யகசிபு. விதவிதமாக கேட்டுட்டான், மேலேயும் கூடாது கீழையும் கூடாது என்று. பல விஷயங்களை கேட்டுவிட்டதுனாலே அவனுக்கேற்றால் போல இடகழியில் எழுந்தருள பண்ணி, அதாவது எம்பெருமான் எழுந்தருள் இருந்து அவனுடைய மடியில் கீழையும் கூடாது மேலேயும் கூடாது, மடியிலையும் போட்டுண்டு எந்த ஆயுதமும் கூடாது. வெசுமத்பிர்பா சுராசுர மகோரகைஹி என்ற சொல்லும்படியாக எதாலையும் எனக்கு மரணம் கூடாதுன்னு கேட்டுட்டானே. அதை பிரம்மா வேற வழி இல்லாமல் கொடுத்துட்டாரே அந்த வரத்தை. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? அப்போ எம்பெருமான் தான் அதுக்கு ஒரு விஷயத்தை சாதித்து கொடுக்க வேணும். அப்போ நல்லது நடக்கணுமானா, பூமி பாரம் நீங்கணுமானா எம்பெருமான் வர வேணும். இப்படி வரனை கொடுக்க வேண்டியது நாராயணனாலே விமோச்சனம். கஜேந்திர ஆழ்வானுக்கு இது நடக்கலையா? அகஸ்தியர் பாட்டு சாபம் கொடுத்துட்டார், உனக்கு நாராயணனாலே விமோச்சனம்னுட்டார். அதுக்கடுத்தபடியாக தேவலர் வந்தார். அவன் ஹூங்கிற கந்தர்வன் அவன் காலை பிடிச்சி இழுத்தாங்கிறதுக்காக முதலையாக போன்னுட்டார். சாப விமோச்சனம் சொல்லுன்னு நாராயணனாலேன்னுட்டு போயிட்டார். இப்படி ஒவ்வொருத்தருக்காக தனித்தனியாக எம்பெருமான் வர முடியுமா? அதனால ரொம்ப ஆச்சரியமாக கர்காச்சாரியார் கர்க சம்ஹிதையில் சொல்கிறார். ஏக காரியார்த்தம் ஆகத்திய சகஸ்ர காரிய கிருத்து என்று சொல்கிறாங்க. ஒரு காரியமாக பல காரியங்களை சாதிச்சுட்டு போயிடுவான் எம்பெருமான் அப்படின்னு. அப்பேற்பட்ட எம்பெருமான் இரணியனதாகம் அவை செய்த அறிவுருவமானான் அப்படின்னு. அப்போ இது மாதிரி அவதாரங்கள்லாம் யாருமே எண்ணி பார்த்துருக்கவே முடியாது. பிரம்மா கூட நினச்சி பார்த்துருக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இப்படி நமக்கு நம்முடைய சிருஷ்டிக்கு எட்டாத ஒரு புது விஷயமா இருக்கு. ஒரு தலை சிம்மமாக இருக்குது, உடம்பு அப்படியே நரனாக இருக்குது, நரசிம்மமாக. அதுவும் நிஜபிருத்திய பாஷிதம் என்று ஒரு நிஜபிருத்தியன் சொன்னதுனால, பிரகலாதாழ்வான் சொன்னதுனால இருக்கிறான்னு. நிஜபிருத்தியன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்கே பல பேர் எடுக்கலாம். சாட்சாத் இரண்யகசிபுவே நிஜபிருத்தியன் தான். ஏன்னா நாராயணான்னு சொல்லாதடான்னு நாராயண நாம பஜனத்தை அவன் பண்ணினதுனாலே, அவன் வாக்கிலையும் நாராயண நாமம் வந்ததுனாலே எம்பெருமான் கையாலே அவருக்கு மரணம் வாய்ச்சது. அப்போது அவனும் ஒரு நிஜபிருத்தியனாக போயிட்டான். உபதேசம் பண்ணின நாரதன் நிஜபிருத்தியர், அவசியம் எம்பெருமான் எழுந்தருள்வார்னு பிரகலாதாழ்வான் சொன்ன விஷயம். இது அத்தனையும் வேதங்களில் இருக்குது. இதெல்லாம் புதுசாக என்னவோ நம்ம கதை கட்டி எல்லாம் ஒன்றும் எழுதிடலை. அதனால அவன் சொல்லும்பொழுது பிரஹ்லாதோ ஹவைகாயா தவஹா அப்படின்னு வேத மந்திரம். பிரஹ்லாதனே சாட்சாத் அப்பேற்பட்டவன், மகாபாகவதோத்தமன். அவனுக்காக எழுந்தருள் இருந்து ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணுற ரீதியிலே பிரகலாதாழ்வானுக்கு பரமானுகிரகம் பண்ணுறார். தலை சிம்மமாக போயிட ஒரு காலை கீழே போட்டுட்டு ஒரு காலை இப்படி மடித்து வச்சுட்டு அது மேலே பிரகலாதாழ்வான் எழுந்துருளை பண்ணி, தலை சிம்மமாக இருப்பதனாலே சிம்மாசனத்தில் எழுந்துருளை பண்ணி தன் கையையே மகுடமாக சூட்டி கண்ணீரையே அபிஷேகமாக பண்ணி
பக்திங்கிற சாம்ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தாங்கிற ஒரு பெரிய பெருமை இருக்குது. அதனால் அந்த இரணியனதாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆகம்னா அந்த சரீரம், அவன் அப்பேற்பட்ட கரட மரடா அப்படி இருக்கக்கூடியவனா, அதாவது மனசாலையும் கரட மரடா இருக்கிறான், வெளியிலையும் அப்படி ஒரு கடினமான ஒரு உடலோடு இருக்கிறான் அவன். அதனால் இரணியனது ஆகம் அவை செய்து அறிவுருவமானான். அது செய்ததுன்னா இந்த இடத்துல செய்வதற்காக அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா எது எம்பெருமான் அறிவுருவமானான்னு சொல்கிறாருங்க. அதுலேயும் கரால தம்ஷம் கரவால சஞ்சதன் ஸ்புராந்த ஜிஹ்வம் புருகுட்டி முகோல்பணம்னு இங்கே ஹனுபேத பீஷணம். ஹனுன்னு இந்த இடத்துல ஒரு பாதி அப்படி உப்பிண்டு தனியாக பிரிஞ்சு இருக்குமா, காது அப்படி ஆட்டிண்டு வருமா, அது கர்னு சத்தம் கொடுத்துட்டு கரால அப்படியே புருக்குட்டி முகோல்பணம். அந்த புருக்குட்டின்னா மேல் புருவம் அப்படி ஆட்டிண்டு நாக்க நீட்டிண்டு ஹா ஹான்னு வர கூடியது. அதை போல எம்பெருமான் எழுந்தருளிருந்து இது என்னடா இப்படிப்பட்ட உருவம் புரியவே இல்லைன்னார். எம்பெருமான் திரிவிக்ரமாவதாரமாக நடக்கும் பொழுது நமுச்சி பார்த்தான், என்னப்பன் அறிந்திலன் அப்படின்னு விட்டான். இதெல்லாம் புதுசாக ஒன்று பண்ணுற, நீ உன்னுடைய குஞ்சு பாதத்தாலே 3 அடி கேட்டுட்டு திடீர்னு இப்படி பெருசாக வளர்ந்திய, அதனால் முன்னைய வண்ணமே கொண்ட அளவா என்ன, அதனால் நீ எப்படி சொன்னியோ அதை மாதிரி அளக்கணுமே தவிர இப்படி ஏமாற்றுதல் கூடாதுன்னு நமுச்சிவன் போலா நமுச்சியை தூக்கி ஆகாசத்தை தூக்கி எரிஞ்சுட்டான். அவனை நமுச்சி அவமாந்து போனான் என்று போகும்படி ஆயிடுத்து. இது மாதிரி எம்பெருமானுடைய அவதார விஷயங்கள்லாம் நமக்கு புரியக்கூடிய ஒரு விஷயம் இல்லையே. இதெல்லாம் நாம் எண்ணி பார்க்கலாம், அது பக்தி செய்யலாமே தவிர அந்த நரசிம்மன் அந்த இரணியனுக்காக வேணா அப்படி ஒரு உக்ரமூர்த்தியாக இருந்தானே தவிர நமக்கெல்லாம் உக்ரமூர்த்தியா நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமாள்ங்கிறாரே, நம்பெருமாளாக இருக்கக்கூடியவர் எங்கேயாவது ஒரு உக்ரமூர்த்தியாக இருப்பாரா? அதெல்லாம் அந்த அசுர பிராயர்கள் ராட்சச பிராயர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வேணால் எம்பெருமான் கதிர்மதியம் போல் முகத்தான கதிர் போல சுடக்கூடியவன். நாம கிட்ட போனால் மதியம் போல குளிர்ச்சி பொருந்த பார்வையினாலே பார்க்கக்கூடியவனாச்சே. முகுளித்தமாயும் விகசித்தமாயும் இருக்கக்கூடிய கண்கள் எம்பெருமானுக்குன்னு பெரியவா சான்பிள்ள வியாக்கியானம் பண்ணுறார். அதாவது முகுளித்தம்னா மூடியும் திறந்தும் அப்படி பாதி இருக்குமா, கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே அந்த செங்கண் அப்படி இருக்கக்கூடியது. அதனால் அந்த கண்ணால் பார்க்கக்கூடிய எம்பெருமானாச்சே. அதனால் இரணியனதாகம் அவனவனவன இருவிளவாக பிளந்தான். நமக்கெல்லாம் அப்பேற்பட்ட நிருசிம்மமூர்த்தி நம்பெருமாள்ங்கிறார் திருமங்கை ஆழ்வார். அப்படி செவி தெரியா நாகத்தான், செவி தெரியாது. அதாவது பாம்புகளுக்கு ஏன் இப்போ பாம்பை சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டால், எம்பெருமான் அப்படி சயனிக்கிறான் இல்லையா, அந்த நாகத்தை சயனம் ஒரு படுக்கையாக கொண்டு அதில் சயனிக்கிறான் இல்லையா. அமளினா படுக்க, அரவத்த மளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையந்தானும் அகம்படி வந்து புகுந்துன்னார் பெரியாழ்வார். அதுபோல் இந்த அமளினா படுக்க, அந்த படுக்க எப்படின்னா அவனுக்கு சக்ஷுஸ்ரவஸ் கட்சவின்னு தமிழில் சொல்கிறோமே, சக்ஷுஸ்ரவஸ்ன்னு சொல்கிறோம். பாம்புகளுக்கு கண்ணே காது தான். எம்பெருமானுக்கு எல்லா அவயவங்களும் பேசுமே. எப்படி நான் புருவத்தால் பேசுவான், சௌக்கியமான புருவத்தால் நினைச்சு கேட்குறோம் இல்லையா, அதெல்லாம் எம்பெருமான் செய்யக்கூடியது. கண்ணால் பேசுவான், மந்தியா சௌக்கியமானு, கையால் அமர்த்தி பேசுவான், வாக்குனால் முத்து உதிர்ந்த வாக்குகளை வாயினால் பேசக்கூடியவன். அப்பேற்பட்ட எம்பெருமான் செவி கேட்பதற்கு, எம்பெருமானுக்கு செவிங்கிறது அது கண்ணாக கூட இருக்கலாம், வாயாக கூட. எம்பெருமானுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பேசுங்கிறதுனாலே அந்த செவி தெரியா நாகத்தான்னார். அது அந்த அவனுக்கு சக்ஷுஸ்ரவசுன்னு அந்த பாம்புக்கு கண்ணே காதா போயிடும். அது மறைச்சின்னு இருக்கு இல்லையா, கண்ணுக்கு தெரியாது. அதனால செவி தெரியா அப்படின்ட்டாருங்க. செவி தெரியா நாகத்தான், செவி தெரியா நாகத்தான் அம்பேற்பட்டதில் சயனம் பண்ணக்கூடிய அதுவும் அவனுடைய ஸ்தானம் தான். அதனால இவை அவன் கோயில் அப்படின்னு சொல்லும் பொழுது முன் பாட்டிலையும் அது வரை அனந்தன்னு அப்பேற்பட்டவன் எடுத்தார். இந்த இடத்துலையும் அதை சொல்லும்போது செவி தெரியா நாகத்தான் அப்படின்னு சொல்கிறார். அதோட 4 வேதத்துள்ளான், வேதம் பூரா எம்பெருமானத்தான் வர்ணிக்கிறது. திருமந்திரம் 1 போருமே பிரமாணமாக சொல்கிறதுக்கு. எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளவோ திருநாமங்கள்லாம் வேதத்தில் சொல்கிறது. அதில் இங்கே முக்கியமாக நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் என்று 3 திருநாமங்களை முக்கியமாக எடுத்து அதில் 2 திருநாமங்களை வேண்டாம் என்று ஒதுக்கி, ஏன்னா அது அந்த 2 திருநாமங்கள் அபூர்த்தி, அது அபரிக்கிரகம், யாரோ தொட்டது. அதெல்லாம் நாராயண திருநாமம் அப்படிங்கிறது பரமபூர்த்தியானது ஆச்சு. அதனாலே அந்த திருநாமங்கள்லாம் கூட இருக்கக்கூடிய எல்லா வேதத்திலையும் எம்பெருமான் தான் எழுந்தள் இருக்கிறான், வேதத்தான் அப்படின்ட்டார். போன பாசுரத்திலையும் சொல்லும் பொழுது அவனை வாய்ந்த மறை அப்படின்னார். வாய்ந்த மறைக்குள்ளே இருக்கக்கூடியவன், மறைந்து இருக்கக்கூடியவன். இங்கே வேதத்தான்கிறார். வேதனை வெண்புரி நூலனை அப்படின்னார் நம்மாழ்வார். அந்த வேதனாகவே இருக்கிறதுனால அவனையே வேதன்னு அவனை அட்ரஸ் பண்ணுறார்.
நம்மாழ்வார் வேதனை அப்படிங்கிறார், அதாவது வேதமாகவே இருக்கக்கூடியவனை. இந்த இடத்துல ஆழ்வார் பேழ்வாரன் தெரிவிக்கிறார், அதாவது செவி தெரியா நாகத்தான் நால் வேதத்துள்ளான். அதுக்கப்புறம் அடுத்தபடியாக நரவேற்றான் பாகத்தான் பார்க்கடலுளான். நரவேற்றான், நரவு அப்படிங்கிறது தேன்னு அர்த்தம். தேன் அப்படிங்கிறதுக்கு நரவுன்னு உண்மையான தமிழ். அந்த தேன் சொல்ல வேண்டிய அவசியம்னு கேட்டால், அந்த தேனாக இருக்கக்கூடியதுன்றது என்னது? சாட்சாத் எம்பெருமானுடைய திருவடியிலேருந்து வரக்கூடிய கங்கை. அந்த கங்கையைத்தான் இப்போ நரவுன்றார். அதை தேன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டால், அப்படின்னு விஷ்ணோ பதே பரமே மத்வ உத்ஸஹா அப்படின்னு வேதம் சொல்கிற பிரகாரம் அது வேதமே அப்படி தான் வர்ணிக்கிறது. பாதத்திலேருந்து தேன் சொட்டக்கூடியது அப்படின்னு. எம்பெருமான் தான் எல்லாமே. தஸ்ய பிரியமே வசிரஹா மோதோ தட்சிண பக்ஷா பிரமோத உத்தர பட்சான்னு எல்லாமே அவனுக்கு அப்போ எப்பேற்பட்டது தானே. அதுதான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். இங்கே அந்த நரவை ஏற்றான்னா அப்போ நரவை தேனை ஏற்றுக்கொண்டானா? சிவன் கிடையாது. அப்போ எம்பெருமானுடைய பாதத்திலேருந்து வரக்கூடிய கங்கைக்கு நரவுன்னு பெயர். அந்த நரவை ஏற்றான், தலையில் வாங்கிட்டான். பிரம்மா பாதத்தை கழுவினார், சென்னி மேலேற கழுவினான்னு சொல்லும்படியாக திருப்பாதத்தை விளக்கினார் பிரம்மா. அதிலேருந்து அந்த ஜலம் ரொம்ப வேகமாக வந்ததுனாலே அதை பூமி தாங்காதேங்கிறதுக்காக சிவபெருமான் தலையில் வந்து விழுந்தது அப்படின்னார். அதனால் நரவு ஏற்றான் அப்படிங்கிறார். கங்கை ஏற்றுக்கொண்ட நரவேற்றான் பாகத்தான், அதாவது அவனை ஒரு பாகமாக கொண்டிருக்கிறார். திருமங்கை ஆழ்வாரும் திருக்குறுங்குடியில் சொல்லும் பொழுது பக்கம் நின்றார் அப்படின்னு சொல்கிற பிரகாரம் இங்கே பாகத்தான் ஒரு பாகத்தை அவனை வச்சுருக்கிறார். பாகத்தான் பார்க்கடலுளான், திருப்பார்க்கடல் எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கிறான்னு மறுபடியும் தெரிவிக்கிறார். அடுத்ததாக 32வது பாசுரத்தில் பார்க்கடலும் வேங்கடமும் பாம்பும் பனி விசும்பும் நூற்கடலும் நுண்ணுல தாமரமேல் பால் பட்டிருந்தார் மனமும் இடமாக கொண்டான். குறுந்து சித்த கோபாலகன், குருந்த மரத்தை அப்படியே ஒசித்தவனை அப்படி ஒடிச்சு சொல்லும், சர்வசாதாரணமாக ஒடிச்சு போட்டுட்டான். அதை கதையெல்லாம் சொல்லிட்டு போனால் விஸ்தாரமாக இப்போ அதுதான் போகும். அவ்வளவு தூரம் இல்லாமல் ரொம்ப அழகாக குறுந்தொசித்த கோபாலகன், அந்த கோபாலகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் என்ன பண்ணினான்னு கேட்டால், பார்க்கடலும் வேங்கடமும், அதாவது ஒசிந்த கோபாலகன் பால்கடலும் திருப்பார்க்கடலில் எழுந்தருளிருந்து வேங்கட மலையையும் பாம்பும் திருவனந்தாழ்வானையும் பனி விசும்பும், சம்சார தாபங்கள்லாம் இல்லாத ஒரு ஆச்சரியமான ஒரு வைகுண்டம் பனி விசும்புன்னாருங்க. ஏற்கனவே நீள் விசும்புன்னு சொல்கிற, அப்புறம் இங்கே பனி விசும்பு, அது பரம்பின விசும்பு சாக்ஷாத் வைகுண்டம். இங்கே பனி விசும்புன்னு சொன்னதுனால பனினா குளிர்ச்சி, சம்சாரத்தில் இருக்கக்கூடிய தாபங்கள்லாம் போகும்படியாக குளிர்ச்சி பொருந்திய ஸ்தானம் அது வைகுண்டம். அங்கே போயிட்டோமே ஆனால் கைங்கரிய வர பிராப்தியை பெற்றுக்கொண்டு வழுவு இல்லா அடிமை செய்ய வேணும் இன்னும் சொல்ல முடியாது. வழுவில்லாத யாரையோலாம் சொல்லும் பொழுது வழுவு இல்லாத வயிச்சிரவணன் அப்படின்னா வயிச்சிரவணன்லாம் சொல்கிறோம். வயிச்சிரவணன்னா வைஸ்ரவணன், அதாவது குபேராய வைஸ்ரவணாய மகாராஜாய நமஹான்னு குபேரனை சொல்லும் பொழுதே பெரியாழ்வார் மாணிக்கங்கட்டி பதிகத்தில் வழுவில் கொடையான் வயிச்சிரவணன் தொழுதுவனாய் நின்னான் தாலேலோ தூமணி வண்ணனே தாலேலோ அப்படிலாம் அவனை பற்றி வர்ணிக்கும் பொழுது வழுவு இல்லாத ஆழ்வார்களுக்கு கிடைக்கக்கூடிய கைங்கரியம்தான் வாஸ்தவமான வழுவு இல்லாத அடிமை. அது யார் செய்தார் அப்படின்னு கேட்டால், திருவனந்தாழ்வான் அப்பேறுபட்ட இளைய பெருமாளாக அவதாரம் பண்ணும்போது ராமாவதார காலத்தில் தான் அடியேனும் கூட வருவேன் அப்படின்னு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணினான்னு கேட்டால், எம்பெருமானே நீ எங்கே இருந்தால், நீ குன்றில் இரு, தாழ்வரையில் இரு, எங்கே வேணா இரு, நீ வந்து அப்பேற்பட்ட பிராட்டியோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த இடத்துல அடியேன் கைங்கரியம் செய்ய கடவுதுன்னு கைங்கரியத்துக்காகவே புறப்பட்டானே, சேஷத்துவத்தை பாராட்டிண்டு அப்பேற்பட்டவனாச்சே. அதனாலே இங்கே தெரிவிக்கிறார் பனி விசும்பு அப்படிங்கிறது அங்கே கிடைச்ச சம்சார தாபங்கள்லாம் போகும்படியான ஒரு விசும்பு, கைங்கரியம் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஏதோ எங்கேயோ ஒரு கைவல்யம்னு ஒரு மூலையில் இருக்கு, அங்கே போயிட்டு அந்தராத்மாக்களையே அனுபவிச்சுட்டு இருக்கிறதுன்னு ஒரு சில கோஷ்டி இருக்கு. அவர்களுக்கெல்லாம் என்ன பிரயோஜனம்? ஆனால் எம்பெருமானுடைய கைங்கரிய வர பிராப்தி கிடைக்கும்படியாக சம்சார தாபங்கள்லாம் நீங்கும்படியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்ங்கிறது உண்டாகில் சம்சார தாபங்கள்லாம் எல்லாம் நீங்கி போய் குளிர்ந்திருக்கிற அப்பேற்பட்ட பரமபதத்தையும் நூற்கடல்
திராவிட வேத சாகரம்னுட்டோம். அப்பேற்பட்ட நூல் கடலாக இருக்கு. நமக்கு 4000 தானே சுவாமி கிடைச்சது. வேதத்தை அனந்தாவை வேதாகான்னு வேதம் வர்ணிக்கிறதுன்னா அதுக்கு குறைச்சல் இல்லை. இது ஒவ்வொரு அக்ஷரமும் அக்ஷர லட்சணமாக விரியும் அப்படின்னு நம்ம மகான்கள்லாம் சாதித்த விஷயம். அதனால இதுவும் லட்சமாக இருக்கக்கூடியது. எல்லாம் திருப்பல்லாண்டு மட்டும்தான், பல்லாண்டு மட்டும்தான் மங்களாசாசனம் நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு எழுத்துமே மங்களாசாசனம் தான் இதில். அதனால இது ஒவ்வொன்றும் பல லட்சமாக விரியும். அது அர்த்தத்தை எடுத்து பார்க்கும்போதுன்னா புரியுது அதெல்லாம். அதனால சொல்கிறார் நூல் கடலும்னுட்டார் இந்த இடத்துல. அதனால அது கடல் போன்ற சாஸ்திரங்கள் அப்படின்னாக்கா வெறும் இதிகாச புராணங்கள், ஸ்மிருதிகள், அதுக்கப்புறம் வேறு சில விஷயங்கள்னு நினைக்க வேண்டாம். அருளி செயலே ஒரு பெரிய சாஸ்திரம்தான். அப்பேற்பட்ட சாஸ்திரங்களையும் நுண்ணூல தாமரை போல் பால்பட்டிருந்தார் மனமும். அந்த நுண்ணூல அந்த தாமரைப்பூ தண்டு எப்படி இருக்குமோ அது போல் அதில் இருக்கக்கூடியவர்கள். அதை போல ஹிருதயாவகாசம், அந்த ஹிருதயாவகாசத்தில் எம்பெருமான் இருக்கக்கூடிய யோகத்தில் இருக்கும்படியாக யத் பாத பாம்சுஹு பகுஜன்ம கிருச்ரதா திருதாத்மபிகி யோகிபிகி அப்பியலபியா. அவர்களுக்கு கூட கிடைக்கல, ஜடபரதருக்கு கிடைக்கவே இல்லையே. 1000 பண்ணினானவன் முதல்ல ஒரு அஷ்டாங்க யோகத்தை சம்பாதிச்சுட்டான். அடுத்தபடியாக இன்னொரு அஷ்டாங்க யோகத்தையும் அவனுக்கு தானாக வாய்ச்சது. முதல்ல யமனியம ஆசன பிராணாயாமாதிகள் அஷ்டாங்க யோகங்களை பண்ணினா, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்திகி பிராகாமியம் ஈஷித்வம் வசித்வம் என்று சொல்லும்படியாக அதெல்லாம் அவனுக்கு வாய்ச்சதே. அதனால் அதெல்லாம் அப்படி இருந்தும் கூட எம்பெருமான் அனுபவிக்க முடியாமல் யார் எதை நினைச்சென்று சாவர்களோ அதன்படியே தான் பிறப்பார்கள்னு கீதையில எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தம் தமேவேதி கௌந்தேயா ததா சத்பாவ பாவிதா என்று சொல்லும்படியாக கடைசியில் எதை நினைச்சுன்னு சாகிறார்களோ. அவன் மான நினைச்சுன்னு இருந்தான் ஜடபரதன். கடைசியில் எல்லா யோகங்களும் போய் மானா பிறந்து பூர்வ ஜென்ம வாசனை இருந்து அதையும் விட்டு மறுபடியும் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து பின்னாக்கு பிண்டங்கள்லாம் சாப்பிட்டு அப்படி வாழ்ந்தானாமே. அப்போ அவனுக்கே பரத யோகீஸ்வரர்னு சொல்லும்படியாக ஜட பரதருக்கே நம்ம வாய்க்கலைன்னா அதுவும் கலிகாலம் கோரமான கல்மஷ சித்தானாம் எங்கேருந்து வாய்க்க போகிறது? அப்பேற்பட்ட அந்த அவர்களுக்கு பார்ப்பட்டிருந்தார் மனமும் அப்படின்னு விட்டாருங்க. அதனால் எல்லாம் இருக்கும்படி யோகத்தில் நிலைன்ற யோகிகளுடைய நெஞ்சையும் எம்பெருமான் கொண்டிருக்கிறான். அவர்கள் ஹிருதயத்தில் இருக்கிறான். இப்போ நமக்கு யோகிகள் யாருன்னு கேட்டால் சாட்சாத் நம்ம ஆழ்வார்கள் தான். அதில் நம்ம ஆழ்வார் அப்பேற்பட்ட அங்கி, மற்ற ஆழ்வார்கள் அங்கபூதங்கள். இவர்கள் தான் நமக்கு யோகிகள், வாஸ்தவமான யோகிகள் இவர்கள் தான் நமக்கு. அவன் நெஞ்சையும் இடமாக கொண்டான், வாசஸ்தானமாக கொண்டிருக்கிறான் என்று ஆச்சரியமாக தெரிவிச்சுட்டார். பாலகனாய் ஆலிலே மேல் பையா உலகெல்லாம் மேலொரு நாள் உண்டவனே மெய்மையே மாலவனே மந்தரத்தால் மானீர் கடல் கடைந்து வானமுதம் அந்தரத்தார் கீந்தாய் நீ அன்று. அழகான பாசுரம். இதுக்கு நிறைய விவரணம் கொடுக்கணும். யதாவகாசம் நமக்கு கொடுத்ததே ஒரு 40-45 நிமிஷம்தான். அதுக்குள்ளே எவ்வளவு சொல்லணும், ஒரு கொஞ்சம் காலம் இருக்குது, சொல்லி முடிச்சுடுறேன். பாலகனாய் ஆலிலமேல் பையா, மெதுவாக அந்த பாலகனாக எழுந்தருள் இருந்து கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி என்று சொல்லும்படியாக அப்பேற்பட்ட ஆளில மேலே எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான் அப்படின்னு. அதில் மேலே பைய உலகெல்லாம் மேலொரு நாள் உண்டவனே. எம்பெருமானே அப்படி எல்லாத்தையும் உண்கிறதும் மறுபடியும் உமிழ்கிறதும் உண்டாய் உலகள் முன்னமே உமிழ்ந்து மாயையால் போக்கு உண்டாய் வண்ண சிறுமனிசர் புவலையாக்கிய நிலையைன்னு சொல்லும்படியாக எல்லாத்தையும் உண்பதும், அதாவது இது சம்ஹாரமும், அதில் எல்லாத்தையும் வயிற்றில் இடம் கொண்டு மறுபடியும் அத்தனையும் அப்படியே உமிழ்கிறது. பிரபஞ்சாதி சிருஷ்டிகளை பண்ணி அதுக்கப்புறம் பிரம்மாதிகளை சிருஷ்டி பண்ணி யோனிகளை படையென்று நிறைநான்முகனை படைத்தவன் யோனிகளை படைக்கும்படியாக பிரம்மாவை படைத்து சத்வாரகமாக சில சிருஷ்டிகளை அவர்கள் மூலம் செய்து வைத்து சத்வாரகமாக சிவன் மூலமாக இவரே எம்பெருமான் உள்ள எழுந்தருள் இருந்து சம்ஹாராதி விஷயங்களை பண்ணி மகாப்பிரளயம் வந்த காலத்தில் ஒரு சின்ன ஆளில் மார்க்கண்டேயர் இதைத்தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். உன் மாயைனா என்னன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்ட போது எம்பெருமான் ஒரு ஆளில மேலே இருந்து திடீர்னு சம்சார விஷயத்தில் எல்லாம் மகாப்பிரளயம் வந்து மார்க்கண்டேயரை அடிச்சுண்டு போக அது எங்கேயோ போய் கடைசியில் அப்புறம் வெளியில் ஒரு சின்ன ஆளில ஒன்றும் தெரியாத குழந்தை போல் இருக்கிறத பார்த்துட்டு நடுநடுங்கி போயிட்டார் மார்க்கண்டேயர். இப்படி கூட ஒரு மாயை இருக்குமா எம்பெருமானே அப்படின்னு பார்க்கணும். அதனால் மார்க்கண்டேயனும் கரியேன்னு விட்டார். மார்க்கண்டேயன்னா சாட்சி, கரினா சாட்சி. மார்க்கண்டேயனும் கருத்த மனம் ஒன்றும் வேண்டா
கண்ணனல்லால் தெய்வம் இல்லை. அதனால் அப்பேற்பட்ட எம்பெருமான், அடே அப்பா எப்பேற்பட்ட எம்பெருமான், பாலிடமேல் அதாவது பாலகனாய் ஆளிலமேல் பைய உலகமெல்லாம் மேலொரு நாள் உண்டவனே, அப்பேற்பட்ட எல்லாத்தையும் உண்டவனே, மெய்மையே, அதோடு மட்டும் இல்லை மெய்மையே மாலவனே அப்படிங்காரிங்க. மெய்மையின உண்மையாகவே உண்டவனே, எல்லாத்தையும் அமுது செஞ்சு விட்டார். அப்புறம் மாலவனே அப்படின்னார், சர்வாதிகாரம் படைத்தவன். மால் அப்படின்னு சொன்னாலும் அருமை பெருமை மையலுமாம், அருமையானவன் பெருமையானவன், சகல சாஸ்திரங்களும் பெருமை அவனைத்தான் குறிக்கிறது. மையல்னா அப்படி ஒரு பித்து பிடிச்சது போல மையலுமாம் அப்படின்னார். பித்தனை பெத்துவன்றோ பிறவியுள் பிணங்குமாறேன்னு சொல்லும்படியாக அது எம்பெருமானே நம்ம விஷயத்தில் பித்தனாக போயிடுவான், எம்பெருமான விஷயத்தில் நாம் பித்தா போயிடுவோம். இதுதான் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவ விவோதிதம் என்று சொல்லும்படியாக அந்த கிருஷ்ண திருஷ்ணை உண்டாயிடுறது இல்லையா, அதுதான் மாலவனே, மாலே மணிவண்ணா அப்படிங்கிறதுக்கும் அந்த மால்ன திருமால், மாலை நன்னி தொழுதழுமின, மாலைனா சாயங்கால வேளைன்னு இல்லை, மாலை திருமாலை, அதுபோல சாட்சாத் எம்பெருமானை. அது அந்த விஷயத்தை தான் இங்கே மாலவனே அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறாருங்க. அப்போ அந்த எம்பெருமானை அப்படி அழைச்சி, நீ முன்னுடைய மையல் சொல்லி மாளாதப்பான்னு, நீ அன்று மந்தரத்தால் மந்தரமலையை கொண்டு நீ கடைஞ்சி என்ன சுவார்த்தம் தேவர்களுக்கெல்லாம். ஆரகல விஷம் வந்ததுமே ஓடி போயிட்டார்கள், அசுரர்களும் ஓடினார்கள், தேவர்களும் ஓடினார்கள். கடைசியாக பகவான் என்ன பண்ணால், அந்த வாசுகியை கயத்தை 2 பக்கம் புரிஞ்சு, மேகசியாமஹா கனகபரிதிஹி கர்ண வித்யோத உத்யுத் மூர்த்னி பிராஜத் விலுலித கஜஹா ஸ்ரக்தரோ ரக்தநேத்ரஹா ஜைத்ரைஹி தோர்பிஹி ஜகத பயதைஹி தந்தசூகம் கிரஹித்வா மத்னா பிரதிகிரகம் சோபதாத்ரோ திருதாத்ரிஹி என்று சொல்லும்படியாக அத்ரி அந்த மலையை கையில் பிடிச்சிட்டு தானே கடையிறானே. மேகசியாமஹா கனகபரிதிஹி அப்படியெல்லாம் எம்பெருமான் மந்தர மலையை தானே கடைஞ்சி, அதில் வேற அது எங்கே உட்காந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூர்மாவதாரம் எடுத்து, அது அதாவது மேருதண்டகா ருஜுகு பவேத்துங்கிற தாத்பரியத்தை காண்பிச்சு யோகிகளுக்கெல்லாம் அந்த ஒரு கூர்மாசனத்தை தானே போட்டுண்டு தானே 2 கைகளாலே கடைஞ்சி, அடேயப்பா மந்திரத்தால் மாலவனே மந்திரத்தால் மானீர் கடல் கடைந்து அப்படி ஒரு பெரிய ஒரு க்ஷீர சாகரத்தை தானே எம்பெருமான் கடைஞ்செடுத்து, வானமுதம் மந்தரத்தார் கீந்தாய் நீ அன்று, வானமுதம் இதெல்லாம் ஒரு உப்புச்சாறு விட்டார் பெரியவாச்சான் பிள்ளை. இருந்தால் கூட வேண்டினார்கள் இல்லையா, அவர்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு ஆசையினாலே அத்தனையும் கடைஞ்சி எம்பெருமான் தானே தன் திருக்கரங்களாலே தேவர்களுக்கு அமுதுண்ணும்படியாக வானோர்க்கு ஈந்தான் என்று சொல்லும்படியாக, அதாவது வானமுதம் அந்தரத்தாருக்கு ஈந்தாய் நீ அன்று, அதாவது இப்படிலாம் கொடுத்தியப்பா, இப்பேற்பட்ட பரமானுகிரகம் பண்ணக்கூடிய எம்பெருமானே என்று ஆச்சரியமான விசேஷங்களை தெரிவிக்கிறார். இன்னும் ஆழ்வார்களுடைய விஷயங்கள் இன்னும் நிறைய சொல்லலாம்படியாக இருந்தாலும் அவகாசத்தை கொண்டு இந்த உபன்யாசத்தை இன்றைக்கு திருவாதிரை நன்னாளிலே இப்படி கிடைச்ச பாக்கியம். அதனால் ஏற்கனவே இதை ஏற்படுத்தி கொடுத்த, இதைத்தான் செய்யலாம் என்று ஏற்பாடு பண்ணி கொடுத்த வேலுக்குடி கிருஷ்ணசுவாமியுடைய திருவடிகளுக்கும் அரவிந்த லோச்சனன் சுவாமி திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி இன்றைய உபன்யாசத்தை அடியேன் பூர்த்தி பண்ணி அமைகிறேன். விஜ்ஞாபனம் யதிதமத்யது மாமகீனம் அங்கீகுருஷ்வ யதிராஜதயாம் குணாசேஜ்ஞோயமாத்மகுணலேஷ விவர்ஜிதஸ்ச தஸ்மாத் அனன்யசரணோ பவதி திமத்வா. அடியேன் தாசானுதாசன்.